டைம் 12 AM, டே 96. காலையில் ஒரு 7:30க்கு எந்திரிச்சேன். ஏன்னா அப்போ அலாரம் அடித்தது, அதனால் எந்திரிச்சேன். அதுக்கு முன்னாடி கண்ணு முழிப்பு வந்துச்சு. டைம் பார்த்தேன் 5:50 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் படுத்தேன். நைட்டு நல்லா கால் வலி இருந்துச்சு. கால் வலி, கிராம்ஸு, வயிறு வலியெல்லாம் இருந்துச்சு. ஸோ டேப்லெட்டு, மென்ஸ்ட்ரல் கிராம்ஸுக்கு டேப்லெட் போட்டுட்டு அப்புறம் ரோல் ஆன் தடவிட்டு தான் படுத்தேன். ஓரளவுக்கு தூங்கினேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் சொன்ன மாதிரி 7:30க்கு எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு பேக்கை பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே போனேன். டோக்கன் வாங்கணுன்னாங்க. டோக்கன் வாங்கிட்டு இட்லி, ஊத்தப்பம், பொங்கல். இதில் பொங்கல் நல்லா இல்லை, இட்லி அண்ட் ஊத்தப்பம் சூப்பராக இருக்குது. ஊத்தப்பம் சூப்பராக இருக்குது, லைக் இட்லியை விட. நான் சொன்னேன்ல முந்தா நேற்று ஒரு மலையாளி ஃபேமிலியை பார்த்தேன்னு. அவங்க நேற்று இருந்தாங்க. என்னை பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட ஹாய் சொன்னேன். அப்புறம் எனக்கு கரெக்டாக 8:28க்கு ஹரிஷ் கால் பண்ணியிருந்தார். அப்போ நான் சொன்னேன் ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு வரேன்னு. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஆட்டோ ஏற போனேன். ஆக்சுவலி பேக்கில் நான் சொன்னேன்ல ஃப்ரூட் சாலடு வாங்கியிருந்தேன்னு, அது கொஞ்சம் சாப்பிட்டது மிச்சம் இருந்துச்சு. அது அங்கே இருக்கிற காடு தான். நாங்கள் அங்கே நிறைய குருவி, காக்கா இல்லை குருவி, காக்கா, இந்த எப்படி சொல்கிறது, நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அங்கே போட்டு குப்பை பாக்ஸில் பிளாஸ்டிக் டின்னை போட்டுட்டு ஆட்டோ ஏறிட்டேன். ஃபர்ஸ்ட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு போனா தெரியுமா? இது காஃபி பிளான்டேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு காஃபி மனம். ஆக்சுவலி என்டர் பண்ணதும் ஒரு குழந்த, ஒரு அப்பா. அந்த குழந்த வந்து கத்துனா. ஓகே, பார்த்தா ஒரு பீட்டில் கீழே இருக்குது. அது பார்த்துட்டு இந்த குழந்தை அந்த பீட்டில் மிதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பீட்டிலால் நவர முடியல. அப்புறம் ஒரு லீஃப் எடுத்து அதை எடுத்து திருப்பி போட்டு அது லீஃபில் ஏறுது, அப்புறம் தொங்குது, அப்புறம் கீழே விழுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் எப்படியோ எடுத்துகிட்டு அதை வந்து கார்டனுக்குள்ளே விட்டுட்டேன். அப்புறம் டிக்கெட் எடுக்கும்போது அவர் வேர் ஆர் யூ ஃப்ரம் மேடம் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நான் எங்கேருந்து வந்தால் தான் தெரியணும். நான் வந்து சென்னை அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க எதுவும் சொல்ல. அப்புறம் நான் மேலே ஏறி போனேன். ஐயோ, லைக் வுடனில் ஸ்டெப்ஸு வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஏறி போனேன். நிறைய மரம் இருந்துச்சு. காஃபி மரங்கள், நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆணியெல்லாம் அடிச்சிருக்காங்க, அதுவும் கஷ்டமாயிடுச்சு. மரத்தை ஹக் பண்ணி தொட்டு பார்த்து கிஸ் கொடுக்கலை, ஹக் பண்ணேன். கரெக்ட். தொட்டு பார்த்து பேசி வலிச்சுதான் கேட்டேன். எதுவும் மரங்களே என்கிட்ட திருப்பி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்தேன் அந்த ஃபார்மில். அப்புறம் கீழே லைக் சுற்றி அது சுற்றி இறங்குற மாதிரி இருந்துச்சு. நான் இறங்கி வரும்போது ஒரு கேங் பசங்க, அவங்க வந்து அவங்களுக்கு எங்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்களுக்கு கேட்கணும். ஆனால் எப்படி கேட்குறது தெரியல. எனக்கு அவங்க கேட்குறது புரிஞ்சுது. சரி, நானாக வந்து உங்களுக்கு என்ன என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே நடந்தேன். அப்புறம் அங்கே இப்போது பேர்ட்ஸுக்கு நெஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நெஸ்ட்டு மனுஷங்களுக்கு உட்கார மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன, என்னை ஃபோட்டோ எடுக்க யாருமே இல்லைங்க. பட் பரவாயில்ல, நானே என்னை எப்படி எல்லாமே எடுத்தேன். பட் கீழே இருந்து அந்த வியூ என்னை ஃபோட்டோ எடுத்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆனேன். இனி ஏஐயில் தான் போட்டு பார்க்கணும். ChatGPT ஜென்ரேட் பண்ண சொல்லணும். என்னோடய வீடியோ ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுங்க.
ஆக்சுவலி அங்கே மேலே ஏறி உட்காந்துட்டு நானே பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக ஸ்னாப்பெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு பார்க்குறேன். என்னை இந்த கேங் ஃபுல்லாக தூரமாக வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெட்கமாயிடுச்சு. எனக்கு தெரியுது அவங்க வந்து லைக் ஜொல்லு விடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ஜொல்லு விடுன்னு சொல்லக்கூடாது, என்ஜாய் பண்ணுறாங்க. நான் என்னமோ பண்ணிகிட்ருக்கேங்கிறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அது பார்த்தேன். அப்புறம் கீழே இறங்கி வந்து காஃபி ஷாப் கஃபே மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் அங்கே காஃபி மிஷின் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு காஃபி குடிக்கலை. அதுக்கப்புறம் கோலிகொண்டா வியூ பாயிண்ட் அங்கே தான் கூட்டிகிட்டு போனார். வெயிலாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட் ஓகே, அவ்வளோலாம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வேறு எங்கே போனேன்? அதுக்கப்புறம் என்ன கூட்டிகிட்டு போனது வந்து போரா கேவ்ஸ். வாவ், சான்ஸே இல்லை. போரா கேவ்ஸ் நான் ஃபஸ்ட்டு அங்கே என்னை இறக்கி விட்டுட்டு நான் நடந்தேன். அங்கே டாய்ஸு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பேம்பு கப் ஒன்று வாங்கினேன். திரும்ப வரும்போது வாங்கினேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நடந்தேன். அப்புறம் ஞாவல் பழம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. அது அவங்க இலையில் எப்படி சொல்கிறது, அப்படி பழைய காலத்தில் ரேப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு ஏதோ குச்சியெல்லாம் வச்சு குத்தி வச்சுட்டு உப்பு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போவே எனக்கு நினைக்கும் போது அப்படி இருக்குது. ஓகே, அப்புறம் அது சாப்பிட்டுட்டே வந்து கேவ்ஸ் போனேன். சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை. ரொம்ப வேர்த்துடுச்சு, ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு. பட் ஒர்த். உள்ள கலர் லைட்டு தான் போட்டிருந்தாங்க. அங்கே இப்போவும் வந்து அந்த இன்ஜினியரிங் ஒர்க் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஸ்டேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேர்ஸ் அவங்க இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க. சான்ஸே இல்லை. உள்ளே தண்ணி வருது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. மேலே ஏறி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேலே ஏறி நின்று கீழே பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி தான் அந்த நேச்சுரல் கேவுன்னு தான் வந்து நம்பவே முடியல. சான்ஸே இல்லை, சீரியஸ்லி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆட்டோவில் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கப்பிள் ஆட்டோ முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க. பொண்ணு வந்து ஸ்கார்ஃபால் தலை கவர் பண்ணியிருந்தா, வெயிலுன்னு. பையன் ஸ்கூட்டி தான் ஓட்டினான். ஓகேவா, ஒரு பாயிண்டில் அவங்க வந்து அந்த பையன் நிறுத்திட்டு அங்கே இருக்கிற வைல்ட் ஃப்ளவர்ஸ் 2-3 பறிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு கொடுத்து நான் பார்த்தேன். செம்ம ரொமான்டிக்காக இருந்துச்சு அது. இந்த காலத்தில் இப்படி ஒரு கப்பலா அப்படின்னு. அவங்க மேரிடு தான். ஏன்னா அவங்க சிந்துரம் போட்டது பார்த்துருந்தேன், நெத்தியில் குங்குமம் போட்டது. எனக்கு தெரியல நியூலி மேரிடான்னு. ஆனால் நியூலி மேரிட் மாதிரி இல்லை, பட் வேறு லெவல். அந்த கப்பில் நான் அந்த கேவ்ஸில் பார்த்தேன். அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா, எங்களோட 2 பேரோட கப்புள் ஃபோட்டோ இல்லை அப்படின்னாங்க. நான் எடுத்து கொடுத்துட்டு நான் சொன்னேன், உங்களை நான் வரும்போதே பார்த்தேன், சொல்லணும்னு நினச்சேன், செம்ம ரொமான்டிக்காக இருந்தது, பறித்து கொடுத்தது, வெரி தாட்ஃபுல் அப்படின்னு, வெரி இம்ப்ரெசிவ், வெரி ரொமான்டிக் அப்படிலாம் சொன்னேன். அவங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி அப்படியே மூச்சு வாங்குது. நடந்துகிட்ருக்க ஒரு ஃபேமிலி, ஒரு பாட்டி, ஒரு அம்மா, அவங்களோட ஹஸ்பண்டு, இன்னொருத்தங்க யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க என்னோடய ஆப்போசிட் டைரெக்ஷன் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. தூரமாக இருக்கும்போதே எனக்கு அந்த அம்மா வந்து என்னை பார்த்து சிரித்ததை நான் பார்த்தேன், ஸ்மைல் பண்ணதை நான் பார்த்தேன். நானும் திருப்பி ஸ்மைல் பண்ணேன். அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து சிரிச்சுட்டு தம்ஸ்அப் காட்டினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் தம்ஸ்அப் காட்டினேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆ அப்புறம் மேலே ஏறி அந்த கேவ்ஸ் இந்த போர்டு பக்கத்தில் வந்தப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு mid-40 இருக்கும். ஓகே. அவர் வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் மேடம் அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து சென்னை, கேரளா மிக்ஸ் அப்படின்னு. அவங்க மும்பையான்னு கேட்டாங்க. அப்போ நான் மும்பை இல்லை, நான் சென்னை, கேரளா பார்ன், சென்னை செட்டில்டு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ ப்ளீஸ் அப்படின்னாங்க. சரி ஷுவர் வை நாட் அப்படின்னேன். எனக்கு என்னென்னா வேர்த்து ஊற்றுது, ஃபேஸ் எல்லாம் அப்படி பிங்க் கலர் ஆகிடுச்சு. லைக் அந்த வெயில் கொண்டாலோ இல்லை இந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ஏதாவது வித்தைகள் பண்ணால் மட்டும்தான் ஃபேஸ் ரொம்ப பிங்க் ஆகும். எனக்கு வேர்த்து ஊற்று ஹீட்டாக இருக்குது பாடி. அப்போ தான் அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும். சரி இப்போ எடுக்கலான்னு ஆக்சுவலி அங்கே டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே அனுப்புவாங்களே, அவங்க வந்து நான் வரேன் எடுக்க வரேன் அப்படின்னு எங்கள் 2 பேரையும் அவர் தான் எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு ஃபோட்டோ கூட எடுத்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேம்பூ கப்பும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் வாங்கிட்டு கீழே இறங்கிட்டேன். கீழே வந்து ஹரிஷ் வந்து இன்னும் ரொம்ப கீழே இறங்கணும், அங்கே பார்க்கிங் இடம் இல்லை, அதனால் கீழே நிற்கிறேன் மேடம் அப்படின்னாரு. சரின்னு அப்புறம் வண்டியில் ஆட்டோவில் ஏறி கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டார். இறக்கி விட்டுட்டு அவர் வந்து ஆட்டோவில் இருந்துக்கோங்க, பஸ் வந்து ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னாரு. ரொம்ப கைண்டாக இருந்தார். அவர் 3,500 தான் கேட்டார். நான் 3,600க்கு மேலே அனுப்பிட்டேன். ஹி டிசர்வ்ஸ் மோர். அந்த காலையில் HDFC பேங்க்கும் என்ன மைண்ட் ஃபக் பண்ணுச்சு. காசு அனுப்ப ஃபெயில்னு வருது. அங்கே வேணால் ரேஞ்சு கூட இல்லை. அதுவும் அவரோட ஒய்ஃபே அவர்கிட்ட கடன் வாங்கி தான் நான் பேயும் பண்ணேன். இத்தனைக்கும் ஃபெயில் ஆகிடுச்சின்னு நான் வந்து என்னோடய கொட்டாக் பேங்கில் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கொட்டாக் பேங்கு டேஷ் என்ன பண்ணாங்க, ஒரு 264 என்னமோ டெபிட் பண்ணிட்டாங்க. செம்ம காண்டாச்சு. லைக் ஒரு அவசரத்துக்கு எப்போ பஸ் ஹாஃப் அன் ஹவர் பஸ்ஸு வரும், எப்போ பஸ் வரும்னு தெரியாது, எனக்கு டைமுக்கு ரீச் ஆகணும். இந்த டைமில் போய் கொட்டாக்கு என்னை மைண்ட் ஃபக் பண்ணதுனால அமேசான் வேலெட்டுக்கு கொஞ்சம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் தான் அனுப்பினேன். லைக் ஸ்ப்ளிட்டாக ஒரு 3 அமௌண்ட்டாக போட்டு அனுப்பினேன் அவருக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தது. பஸ்ஸு ஏற்றி விட்டார். பஸ் ஏறும்போதே கண்டக்டர் சொன்னார் சீட்டில் நிற்கணும் பரவாயில்லையான்னு. நான் பரவாயில்ல அப்படின்னேன். அப்புறம் பேக் அங்கே வச்சுட்டு நான் நிற்கிறேன். டிக்கெட்டு காசு எவ்வளோ வேணும்னு கேட்டார். 145. நான் கேஷு 145 எனக்கு பரவாயில்ல, கேஷு கையில் இருந்துச்சு, கொடுத்துட்டு நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி அந்த சைடில் 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து எந்திரிச்சிட்டு என்ன அங்கே உட்கார சொன்னார். சின்ன பையன் தான் நினைக்கிறேன், தாடி மீசம் இருக்குது, பட் மேக்ஸிமம் ஹில் பி லைக் 20 or 21 அந்த மாதிரி தான். எனக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு உட்காந்து ஒரு 10 செகண்ட் ஆகலை, வச்ச பெரிய பேக் கீழே விழுந்துருச்சு. நல்ல வேளை அது யாரும் மண்டியில் விழலை. அங்கே கீழே சீட்டில் உட்காந்துருக்குறோன்னு எனக்கு எதுவும் சொல்லலை. நான் வந்து ஆர் யூ ஹர்ட், இஸ் இட் ஓகே அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவர் ஓகே அப்படின்னாரு. அப்புறம் அவனே எடுத்து பேக்கை மேலே வச்சுட்டான். வண்டி வேறு நிறைய ஹேர்பின் பெனில் அப்படி இப்படின்லாம் சுற்றி போச்சு. எனக்கு என்னென்னா, எனக்கு சீட்டு கொடுத்த அந்த பையன் கிட்டத்தட்ட போரா கேவ்ஸ்லேருந்து விசாகப்பட்டினத்துக்கு மினிமம் 3 ஹவர்ஸாவது இருக்கும். டிராஃபிக் எல்லாம் சேர்த்தா மேபி 3.5 மேலே ஆகும். பட் ஸ்டில் ஹீ கேவ் மீ தட் சீட். ஸோ அதை நான் மறக்கவே மாட்டேன். அப்போது வண்டி வேறு ஒரு பஸ் ஸ்டாப் வந்தப்போ நான் பேக் எடுத்துகிட்டு ஃபெரோ ரோஷர் இருந்துச்சு, அது ஒன்று எடுத்துகிட்டு அந்த பையனுக்கு கொடுத்தேன். அப்புறம் தேங்க்யூ நான் சொன்னேன். அந்த பையனும் சிரிச்சிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவங்க ட்ரைபல் இது நினைக்கிறேன். எனக்கு அவங்க கூட வந்தவங்களாம் அப்படி இருந்தாங்க.
பட் அந்த மனசு இருக்குல்ல, எனக்கு சீட்டு கொடுத்த அந்த மனசு, அதுக்கு தான் அது கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேறொரு பையன் வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா கேட்டார். ஆனால் எனக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பசங்க வந்து அவங்க கூட வந்த கேங்கு. அப்புறம் நான் நிம்மதியாக சாஞ்சு உட்காந்தேன். செமி ஸ்லீப்பர் பஸ் அது. சீட் எனக்கு செமி ஸ்லீப்பரே கிடச்சது அப்போது, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதால். அப்புறம் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடினேன். ஆனால் தூக்கம் வரல. ஆனால் அந்த வெயிலில் சுடு காற்று வீசிட்டு இருந்துச்சு. எப்படியோ விசாகப்பட்டினம் வந்துச்சு. ரொம்ப நேரம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுச்சு, ஒரு 15-20 மினிட்ஸ். அப்போது ரோபிகே மெசேஜ் எல்லாம் பண்ணி அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்தாச்சு. அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நான் வந்து மக்கானா சாப்பிட்டேன். கொஞ்சம் லைட்டாக பசிச்சது, மக்கானா சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்து நான் கொஞ்சம் படம் பார்த்துட்டேன் நெட்ஃப்ளிக்ஸில். பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன். ஏதோ எனக்கு என்னோடய சிச்சுவேஷனுக்கு ஆப்டான மாதிரி இருந்துச்சு அந்த டைட்டில், மூவி டைட்டில். அதுக்காகவே அந்த படம் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு தாத்தா பஸ் ஏறினார். அவர் என் பக்கத்தில் தான் வந்து என்கிட்ட கேட்டார் யாராவது இருக்காங்க, இல்லைன்னு. இந்த தாத்தா என்ன பண்ணிட்டார், அந்த ஹேண்ட் ஹெல்டு இருக்கும்ல, அதில் வந்து அவர் கை வச்சிட்டாரு. என்னால் கை வைக்க முடியல. நான் வச்சதில் அவர் தள்ளி அவர் கையை வச்சிட்டாரு. அண்ட் அவர் கை அப்படி வேர்த்து அதனால எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கையில் வேறு படம் பார்க்க முடியல, கை 2 கையும் பிடிச்சிட்டு மொபைலை பிடிக்க முடியல. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஹாஃப்னு கழிச்சிட்டு அவர் இறங்கி போயிட்டார். அந்த மனுஷன் சூப்பராக தூங்கிட்டார். நிம்மதியாக அந்த ஆள் போனோடனே ரொம்ப சந்தோஷம், இனி நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் விசாகப்பட்டினம் வந்தாச்சு. விசாகப்பட்டினத்தில் இறங்கினேன். அப்படி அடிக்குது வெயில், கொளுத்தி அடிக்குது வெயில். நான் வந்து ஊபர் புக் பண்ணேன், ரொம்ப நேரம் காட்டுச்சு. அப்புறம் ரேப்பிடோ புக் பண்ணேன். அப்புறம் ரேப்பிடோ வந்துச்சு. காரு இது பேக்கெல்லாம் பேக்கில் வச்சுட்டு ஃப்ரெண்டில் நான் வந்து ஏறி உட்காந்தோன்னா அவர் வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் மேடம் அப்படின்னு கேட்டார். நான் வந்து சென்னை அப்படின்னேன். அப்புறம் நான் வந்து அவர் வந்து என்ன மூவி ஷூட்டிங்க்கு வந்திருக்கேனா அப்படி கேட்டார். இப்போ இல்லை அப்படின்னேன். அப்போ நான் நினச்சேன், என்னை பார்த்தா மூவி ஷூட்டிங் மாதிரியே இருக்குது, வேர்த்து ஊற்றுது, ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ரெஸ்ஸு வேறு கீழே ஓம் பேண்ட்டு, மேலே க்ராப் டாப்பு. ஏதோ சரி அவருக்கு தோணுது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தோணுது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் அவர் நான் சிங்கிளாக கேட்டார். நான் வந்து அது சிங்கர் தான் கேட்டேன். எனக்கு அவரோட ஆக்சென்ட்டும் கரெக்டாக புரியலை, தெலுங்கு மாதிரியும் பேசலை அவர். நான் வந்து ஆமாம் அப்படின்னேன். சிங்கிள்னு ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் அவர் சிங்கிள் தான் கேட்டார்னு. ஆமான்னு. அப்புறம் அவர் சிங்கர் தான் கேட்டார் போகிற. அவர் என்ன கேட்டார்னு எனக்கு இப்பவும் புரியலை. மாற்றி மாற்றி கேட்டார். சிங்கிளான்னு கேட்டப்போ இல்லை சிங்கர்னு சொன்னார். சரி சிங்கரானு கேட்டப்போ சிங்கிள் சொன்னார். ஸோ எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு நான் யூடியூப் வச்சுருக்கேன் நான் கேட்டார். ஆமாம் எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு. இல்லை உங்களை பார்த்தாலே தெரியுது, நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நீங்கள் ஃபாரினர், சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் நீங்கள் கலராக வேறு இருக்கீங்க. ஆனால் அப்படி இல்லை, ஆனால் வேறு ஏதோ கண்ட்ரி தானே தெரிஞ்சிச்சு, இந்தியான்னு சத்தியமாக நம்ப முடியலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிளான்னு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், ஓ நீங்கள் சிங்கிளான்னு கேட்குறீங்களா? ஆமாம் நான் சிங்கிள் தான் அப்படின்னேன். அப்புறம் அவர் வந்து இப்போ யூடியூப் கேட்டார்ல, அப்போது எனக்கு ஃபோன் கொடுத்து டைப் பண்ண சொன்னார். நான் சொன்னேன், யூடியூபில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, என்னோடய டைரி தான் அது வாய்ஸ் டைரி, அதுவும் தமிழில் தான் இருக்கும் அப்படின்னேன். பரவாயில்ல நான் தமிழ் சாங் கேட்பேன் அப்படின்னாரு. ஐயோ நான் சிங்கர் கிடையாது, நான் வந்து அது என்னோடய பர்சனல் ஆடியோ டைரி அப்படின்னு அவருக்கு சொல்லி அவருக்கு இப்பவும் புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரியல, எனக்கு கேட்டால் போதும் அப்படின்ட்டாரு. சரி நீ கேட்டுக்கூடான்னு நானும் விட்டுட்டேன். அப்புறம் அவர் வந்து நான் சிங்கிளான்னு கேட்டேன். நான் இல்லைன்னா அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன்,
அவர் என்ன மேரீடானு கேட்டார். அப்போ நான் நினச்சிட்டேன், நான் சிங்கிள்ன்ற அப்புறம் எதுக்குடா என்ன மேரீட்னு கேட்குறேன்னு நான் நினச்சேன். அவருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு நான் சிங்கிள் தான் மீன் பண்ணேன்னு. அப்புறம் நான் திருப்பி அவரை கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். பொண்ணுங்களே நம்ப மாட்டேன், ஃபஸ்ட்டு பொண்ணு சீட் பண்ணாங்க. எப்படி சீட் பண்ணாங்கன்னு கேட்டப்போ, இயர்ஸ் பேக் 2014 லவ் பண்ணாராம் முஸ்லீம் பொண்ணு. அந்த முஸ்லீம் பொண்ணோட ஃபேமிலியில் வந்து இந்த ஆள் கன்வெர்ட் ஆனால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க லவ் அப்படின்ட்டாங்க. ஸோ இவர் கன்வெர்ட் ஆக ரெடி அந்த பொண்ணுக்காக. அதுக்கு இவர் சுன்னத்து கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் ஒரு 1 வீக்கில் ஹீல் ஆகும், மேக்ஸிமம் 1 மந்தில் ஹீல் ஆகும். இவருக்கு 3 months ஆனாலும் ஹீல் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறம் தெரியுது அந்த பொண்ணுக்கு வேறொரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுவும் இவரோட ஃப்ரெண்டு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் நம்பலையாம். அப்புறம் அந்த பையன் வந்து இல்லைடா இந்த பொண்ணை நம்பாதன்னு சொல்லி ஃபோட்டோ வீடியோ சேட்டெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் வெரி ரீசன்ட்லி இன்னொரு ரிலேஷன்ஷிப், அதுவும் கொஞ்சம் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பாக, அது ஒரு மாதிரி சீட் எப்படி சீட் பண்ணேன்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் காசு தேவைப்படுது, கூட தான் இருந்தாங்களாம், ஒன்றா தான் லைக் லிவிங் டுகெதர் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு 20,000 ரூபாய் செயின் அந்த மாதிரி என்னென்னமோ எடுத்துகிட்டு ஊர் விட்டு ஓடிடுச்சான். மொத்தத்தில் அவருக்கு வந்து விமன் சீட் பண்ணுறாரு, இன்னைக்கு கல்யாணமே வேண்டாம் அந்த மாதிரி டிசிஷனுக்கு வந்துட்டார். இப்போ நான் சொன்னேன், நான் முஸ்லீம் ஃபேமிலின்னு தான் வரேன், ஆனால் எந்த பொண்ணுமே உண்மையான லவ் பண்ணுற எந்த பொண்ணுமே உங்களை ஜாதி மதம் எதுவுமே மாற சொல்ல மாட்டாங்க, உங்களை நீங்களாக அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்கிறவங்கள கிட்ட போகாதீங்க, அந்த ரிலேஷனே வேண்டாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அவரை சிரிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அப்புறம் நான் வந்து சாப்பிடல, எனக்கு பசிக்குதுன்னு. சரி அவர் பஞ்சாபி தாபாவில் இறக்கி விடுறேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை வேணாம், நான் ஏர்போர்ட் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்போது நான் அப்படி கேஷ் அனுப்பிட்டு நான் சொன்னேன், ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்பக்கூடிய உங்களை பாசமாக பார்த்துக்கிற ஒரு பொண்ணு வருவாங்க, நம்புங்க அப்படின்னு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். சென்னை வந்தால் நான் கூப்பிடுறேன் அந்த மாதிரி அவரை சொன்னாங்க. நான் நம்பர்லாம் கொடுக்கல, அவர் எப்படி கூப்பிடுறேன் நானும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு வந்துட்டேன். இனிதான் இங்கே வேறொரு மாதிரி ஃபன்னு. எந்தரான போர்டிங் பாஸு ஆதார் கார்டெல்லாம் காட்டிட்டு உள்ளே வந்தேன். என்னை எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. லைக் they were so excited to see me. அந்த மாதிரி அங்கே லேடிஸ் அந்த செக்இன் பண்ணவங்கள அவங்க வந்து செக் பண்ணுற லைக் கையில் அந்த மிஷின் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க என்ன நல்லா உத்து பார்க்குறாங்க. அப்புறம் டேட்டூ மீனிங் இருக்கா இல்லை டேட்டூக்கும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் கை இது எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு டேட்டூ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நடந்தேன். அப்புறம் பேகு செக்இன் எல்லாம் பண்ணி அது செக்கெல்லாம் பண்ணி அப்புறம் பேகு சீட்டில் வச்சுட்டு வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் என்றாரு, அங்கே ஒர்க் பண்ணுற 2 ஆண்டிஸ் வந்து பார்த்தாங்க, ஸ்மைல் பண்ணாங்க, நானும் ஸ்மைல் பண்ணேன். நான் வெளியே தான் பர்ஸ் வச்சுட்டு போனேன் உள்ளே. அவங்க வந்து உள்ளே போயிட்டு வந்ததும் பர்ஸ் அங்கே வைக்காதீங்க, யாராவது எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை, பட் அவங்க லாங்குவேஜ் புரியலை. பட் நான் இதுதான் நீங்கள் சொல்ல வரீங்களான்னு நான் இங்கிலீஷில் கேட்டேன். அப்போ ஆமான்ட்டாங்க. அப்புறம் நான் ரொம்ப எல்லோரும் வந்து ரொம்ப அழகு சொல்லி ரொம்ப வெக்கப்பட வைக்கிறாங்க என்ன. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டேன். சீட்டுக்கு வந்துட்டு பசினால் அங்கே ஒரு ஷாப் போயிட்டு ப்ளெயின் தோசை அப்புறம் கேப்பச்சினோ. அங்கே ஒரு ஆளை பார்த்தேன் நான், ஒரு தாத்தாவை, வேறு லெவலில் இருந்தார் ட்ரெஸ்அப்.
அவரோட தாடி மீசெல்லாம் சான்ஸே இல்லை. அவரை என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. பட் அவங்களோட எப்படி சொல்கிறது, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு இருந்துச்சு. பட் அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க தெரியல. ஜட்ஜ் பண்ணணும்னு இல்லை, எப்படி சொல்கிறது, ஸ்மைல் பண்ணலை அவர். அதனால் எனக்கு ஐ டென்ட் ஃபீல் லைக் விஷிங் ஹிம் ஆர் அப்ரிஷியேட்டிங் ஹிம். அப்புறம் ப்ளேஸில் உட்காந்துட்டு தோசை சாப்பிட்டு, தோசை ரோஸ்ட்டு, நைஸ் தோசை அதை சாப்பிட்டு, கேப்புச்சினோ அவ்வளோலாம் நல்லா இல்லை. தோசையும் ஓகே, சட்னி வச்சு ஓகே, ஆனால் ரொம்ப பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மிச்ச கதை, லைக் பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷனோட மிச்ச ஸ்டோரியை வந்து பார்த்தேன். ஐயோ, என்னை அழ வச்சுட்டாங்க. கஷ்டமாயிடுச்சு. லைக் ஐ டோன்ட் நோ, எல்லாத்துலேயும் என்னால் ரிலேட் பண்ண முடியுது. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு நான் அழுதுட்டேன். ஆக்சுவலி நிறைய பேர் என்னை நோட் பண்ணுறதை நான் பார்த்தேன். இடையில நான் வந்து மூவி பார்த்துட்டு சுற்றியெல்லாம் பார்ப்பேன். இப்போ என்னை நிறைய பேர் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரோட கண்ணு பார்த்துட்டு அப்படி எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சார்ஜ் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு எந்திரிச்சிட்டு டைம் பார்த்தேன். 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. 5:45 ஆகிடுச்சு. சரி, கேட் நம்பர் 4. அப்புறம் பேக் எடுத்துகிட்டு கேட் நம்பர் 4 கிட்டே போயிட்டு அங்கே பேக் வச்சுட்டு வாஷ்ரூம் போனேன். அங்கே தான் இன்னொரு ஃபன். நான் என்டர் ஆகிறேன். அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லேடி வந்து நம்ம சுற்றி போடுறதுக்கு சொடக்கெடுப்பாங்கல்ல, இப்படி 2 கையை எடுத்துகிட்டு நெத்தியில் பண்ணுவாங்கள்ல, அது பண்ணிட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்க, எந்த ஊர் அப்படின்னு என்னவோ கேட்டாங்க. இப்போ நான் வந்து கேரளா அப்படின்னு. ஓ, கேரளா பியூட்டியோ அப்படின்னாங்க. நான் வந்து ஐயோ பியூட்டியெல்லாம் இல்லைங்க அப்படின்னேன். என்னை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரசிச்சுட்டே இருந்தாங்க அவங்க. எனக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அப்புறம் வந்துட்டேன். நான் மறுபடியும் ப்ளேஸ்க்கு வந்துட்டேன். நான் ஆக்சுவலி இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு தான் போனேன். அது என்னவோ தெரியல, எப்போ பார்த்தாலும் ஜென்ஸ் டாய்லெட் போயிட்டு அங்கே இது எப்படி சொல்கிறது, அந்த சிம்பிள் பார்த்துட்டு திரும்ப வந்துட்டுறேன். அப்புறம் வேறு என்னாச்சு, அப்புறம் வந்து உட்காந்ததும் செக்இன், லைக் ஹேண்ட்பேக்கு செக்இன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ என்னோடய 2 பேக்கையும் கொடுத்துட்டேன். அங்கே வாங்குகிற ஆளும் வந்து அவங்களும் கேட்டாங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டாங்க. சென்னை தானேன்னா ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டு, அவர் லெஃப்ட் ஹேண்டு சிரிச்சுட்டு பாஸ் காமிச்சு, போர்டிங் பாஸ் காமிச்சிட்டு அப்புறம் கொடுத்துட்டேன். அப்புறம் போய் க்யூ நின்னேன். அங்கே வந்து எனக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு குழந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஸ்டிச்சோட டிஷர்ட் போட்டிருந்தா. சூப்பராக இருந்துச்சு. அவளை அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தேன். அந்த குழந்தை என்னை பார்த்து பயந்துடுச்சு. ஏன்னா கையில் எலும்புக்கூடு இருக்குல்ல, மொபைலில் கீச்சேனா, அதை பார்த்துட்டு குழந்தை ரொம்ப பயந்துடுச்சு. பட் ஸ்டில் என்னை எட்டி எட்டி பார்த்துட்டு நானும் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். பட் என்கிட்ட வரவே இல்லை. அப்புறம் நடந்து ஃப்ளைட் ஏறிட்டேன். ஃப்ளைட் ஏறும்போது ஏர் ஹோஸ்டஸும் யுவர் பேசிங்ஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னாங்க. அவங்க பார்க்க சூப்பராக இருந்தாங்க. நமக்கு அவங்க சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு சீட்டில் போய் உட்காந்தேன். அப்புறம் 16F சீட்டு. என் சீட்டில் பக்கத்தில் யாருமே வரல, மிடில் ஐனில் யாருமே வரல. அப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க வந்து உட்காந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டே இருந்தான். அவன் வந்து மாஸ்க் போட்டிருந்தான், அதனால் கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சு. என்னடா இந்த மாதிரி பார்க்குறான்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டேன். பார்த்தா அவன் வந்து
அயலில் அந்த பையன் தான் உட்காந்தான். அப்புறம் கான்வர்சேஷன் கேட்கும்போது என்னென்னமோ என்ன ப்ரோ அப்படி இப்படி லைக் கொஞ்சம் சத்தமாக பேசுனால அதெல்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் லைக் என்னமோ தெரியல, மென்டலிஸ்ட்டு சீரீஸ் பார்த்ததுலேருந்து நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரையும். இப்போ அந்த பையனை வந்து கையில் 3 டிஃப்ரெண்ட் தாயம் அந்த கயிறு கட்டியிருக்காங்க. எல்லோ கலரில் ஒன்று, க்ரீன் கலரில் ஒன்று, ரெட் கலரில் ஒன்று, அப்புறம் இன்னொரு ஹேண்டில் வந்து வாட்ச்சு, அப்புறம் பீட்ஸு மாதிரி ஒன்று, மாஸ்க்கு, ஹெட்ஃபோன்ஸு, ப்ரௌன் கலர் ஷர்ட்டு, ஷூ. லைக் நான் ஏன் இவ்வளோ அப்சர்வ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு பக்கத்தில் இருந்த ஆளும் வந்து நோட்டீஸ் பண்ணேன். லைக் ஹீ இஸ் மேரீட் வித் கேர்ள் பேபி. ஃபோட்டோ மொபைலில் வால்பேப்பர் பார்த்தேன். பேகை ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தார். என்னமோ தெரியல, நான் இதெல்லாம் நோட் பண்ணுறேன். ஓகே வாடவர். அதுக்கப்புறம் ப்ளேன் எடுத்துச்சு. செம்ம வியூவாக இருந்துச்சு. லைக் சன்செட்டு, ஹொரைசன்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இடையில மின்னல் அடித்து மழை பெய்யுறது தூரமாக அது பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன தெரியுமா, அங்கே இங்கே லைக் விசாகப்பட்டினம் டு மரீனா பீச்சு லைக் சென்னை வரும்போது மரீனா பீச் டச் ஆகுது, மேலேருந்து தெரிஞ்சுது. இட்ஸ் லைக் அங்கே மரீனா பீச் இருக்குது. அது மரீனா பீச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, ஒரு இடத்துல நிறைய லைட்டு, ஒரு இடத்துல லைட்டு ரொம்ப கம்மி. ஸோ அது லைட்டு கம்மியானது வந்து பீச்சு. அந்த லைட்டு, அந்த கம்மி லைட்டு வந்து போட்லேருந்து வருது, நிறைய போட்ஸ் இருக்கிறதுனால. அப்புறம் சேப்பாக் ஸ்டேடியம். அந்த பீச் க்ராஸ் பண்ணவே கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு ப்ளேனுக்கு. நான் டைமு நோட் பண்ணேன். ஸோ இவ்வளோ பெரிய பீச்சில் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி விசாகப்பட்டினம் அந்த சென்னை இதில் ஃப்ளைட்டில் க்ளவுட்ஸ் எல்லாம் அவ்வளோ, ஸ்கை ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதனால் நிறைய க்ளவுட்ஸ் பார்த்தேன், கலர் கலராக. வாவ், சின்ன வயசில் ரொம்ப க்ளவுட்ஸை என்ஜாய் பண்ணியிருக்கேன். அது மறுபடியும் விட்னஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஒரு வேளை வீட்டில் நான் சொல்கிறது கேட்டிருந்தா மேபி ஒரு வேளை க்ளவுட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக கூட போயிருக்கலாம். க்ளவுட்ஸை படிக்கிற மாதிரி ஏதாவது. அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டு வந்துட்டேன். சென்னை ஏர்போர்ட்டு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் என்னோடய பேகு வர்றதுக்கு. அப்புறம் ஊபர் புக் பண்ணி ஏரோ ஹப் வெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் இருக்குல்ல எலக்ட்ரிக் வண்டியில், அதுக்கு ஏறி உட்காந்து அங்கே போய் கேப் ஏறின பையன் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்பீடாக ஓட்டினா. லைட்டாக பயம் இருந்துச்சு இடையில. பட் எப்படியோ சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து பேக் வச்சுட்டு ரோபி கிஃப்ட் பண்ணியிருக்கா. இது அது டெலிவர் ஆகிருந்துச்சு. ஒரு மசாஜர் மிஷினும் ஹேண்ட் ஹெல்டு மசாஜர் இருக்குல்ல, நெக்கு பெயின் அதுக்கெல்லாம் கை மாதிரியே இருக்கும். நான் ஆக்சுவலி வாங்கலாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸு, அது ரெண்டும் உள்ளே எடுத்து வச்சுட்டு பெட்ரூம்குள்ளே பார்த்தா டேபிள் மேலே மூணி உட்காந்துட்டு இருக்கான். என்னை பார்த்ததும் கத்துனான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் மூணிக்கிட்ட நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணேன். அது வந்து டிஃபன் பாக்ஸ் மர்மெய்ட் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மசாஜரை சார்ஜ் போட்டுட்டு ஆக்சுவலி நான் கேபில் வரும்போதே ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். நல்லா சமைக்க முடியலை. ரசம் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ரசம் ரைஸ் டெலிவரி ஆச்சு. ரசம் ரைஸ் வேறு லெவல், ஹாட், ஸ்பைசி, லைக் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அப்புறம் மசாஜரை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, லைக் நான் நினச்சேன் அந்த 4 ஃபிங்கரும் மூவ் ஆகும்னு. பட் ஃபிங்கரெல்லாம் மூவ் ஆகலை. ஏதோ ஓகே,
பெருசாக ரிவ்யூ அதுதான். அதுக்கப்புறம் மென்டலிஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தேன். இதுக்கிடையில் வந்து நேற்று ஃபர்ஸ்ட் டே அரக்கு வேலி ஃபர்ஸ்ட் டே போன வீடியோ வந்து போட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக போட முடியல, கொஞ்சம் இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்லலாம் போட்டேன். ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஏர்போர்ட் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் ஏதோ ரிக்ரூட்டர்னு நினச்சா, அவன் வந்து டிண்டரில் என்னை பார்த்தானா, கூகுளில் என்னை தேடினானா, அவன் பேர் வினயா, ரொம்ப நாளாக என்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றானா, என்னென்னமோ சொன்னான். எனக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் ப்ளேன் ஏறணும், நான் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். இதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியல. ஏன்னா நான் டிண்டரில் பார்த்துட்டு எப்படிடா நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. அதான் ஆக்சுவலி வீட்டில் வந்துட்டு எனக்கு இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, ஜோசியை காணோம். இவ்வளோ நேரம் ஆச்சு. நான் எப்போ 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், இப்போ 12:30 ஆச்சு, இன்னும் ஜோசியை காணோம். உயிரோடு இருக்காளா, எங்கேயாவது போயிட்டாளா, திரும்ப வருவாளா, எதுவுமே தெரியல. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான். டே டன்.